பவாரியா கொள்ளையர்கள் தமிழகத்திற்கு மிகவும் பிரபலமான ஒரு பெயராக மாறியிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த கும்பல் தமிழகத்தில் அரங்கேற்றிய குற்றச்சம்பவங்களை அத்தனை எளிதில் மறந்துவிட முடியாது. பல்வேறு கொள்ளை வழக்குகள் என்பதை தாண்டி கொலை வழக்கு ஒன்றிலும் தற்பொழுது பவாரியா கொள்ளையர்கள் 2 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தார் சிங் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. நகை பணத்திற்காக வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் தற்பொழுது 2 பேர் குற்றவாளிகள் என்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களில் ராகேஷ் மற்றும் அசோக் 2 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இந்த நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டு கொல்லப்பட்ட இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த கொள்ளையர்களில் 2 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, தற்பொழுது தீர்ப்புல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற 2 பேர், அவங்களுடைய பின்னணி என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது முந்தைய 2005ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. அதாவது அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சுதர்சனம் என்பவர் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வசித்து வந்தார். இந்த கிராமத்துல ஒரு நள்ளிரவுல, அதாவது 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு அந்த பெரிய பாளையம் தனா குளத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுதர்சனத்தினுடைய வீட்டின் கதவை உடைத்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் உள்ளே நுழைந்தது. அங்கு அவருடைய மகனை அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள தள்ளி அடைச்சு வச்சுக்கிட்டு மாடியிலிருந்து இந்த சத்தம் கேட்டு கீழே இறங்கி வந்த அந்த சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது அந்த கும்பல். மேலும் அவருடைய மனைவி மற்றும் மகன்களை தாக்கிவிட்டு வீட்டில இருந்து 62 சவரன் நகைகளை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இந்த கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஐஜி ஜாங்கீர் தலைமையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மிக தீவிரமாக செயல்பட்ட அந்த தனிப்படையினர் அடுத்த மாதத்திலேயே இந்த கொள்ளையர்களை அடையாளம் கண்டுபிடித்தது. முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்தது. தொடர் துப்புத்துளைக்கு மார்ச் மாதத்துல அந்த ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இந்த பவாரியா கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டார்கள். செப்டம்பர் மாதத்துல முக்கிய குற்றவாளிகள் 2 வட மாநிலத்திலேயே வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பவாரியா கொள்ளையர்களை காவல்துறை அதிகாரி ஜாங்கீர் குழுவினர் பிடித்த அந்த சாகச கதை தான் பின்னாடி தீரன் அதிகாரம் 1 என்று படமாக வெளியாகி வந்தது. தனிப்படை போலீசார் மொத்தம் 32 பேர் மேல வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இதுல ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவருடைய சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 9 பேர்ல 3 பெண்கள் ஏற்கனவே ஜாமீன் வழங்கி விட்டாங்க. அதன் பிறகு அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். இதற்கிடையில கைது செய்யப்பட்ட அந்த ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 2 பேர் சிறையிலேயே இறந்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் விசாரித்து வந்தார். இந்த வழக்குல மொத்தம் 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். அனைத்து தரப்பு வாதங்களும் விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்குல இன்றைக்கு நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல 3 பேர் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த 3 பேருக்கு குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இந்த தண்டனை விவரம் குறித்து விசாரித்த போது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த அந்த அசோக் தனக்கு எதுவும் தெரியாது, உணவு தயாரித்து கொடுப்பது, டீ போட்டு கொடுப்பது போன்றதுதான் தன்னுடைய வேலை, தனக்கும் இந்த கொள்ளை சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். அதே சமயம் இந்த 3 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்த நீதிபதி இந்த வழக்குல தண்டனை விவரங்களை நவம்பர் 24ஆம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பது நவம்பர் 24ஆம் தேதி தெரிய வரும். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.